ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக ஓட்டு போட்டிருப்பீங்க, அதே கையோட இப்போ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். ஓட்டு போட்டிங்களா? போட்டாச்சு. ஓகே. நம்ம பேசுறது ஒன்றா இருக்கு, ஆனால் நம்ம களத்தில் போய் பார்க்கும்பொழுது அது வேறு ஒன்றா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எப்படி பார்த்தீங்க? முதல்ல எப்படி இருந்துச்சு களம்? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க, அப்புறம் என்ன பார்த்தீங்க? என்னன்னா, நான் டிவிக்கு கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்னு நினைச்சேன். நிறைய நெகட்டிவான விஷயங்கள், கரூர் சம்பவம்ல இருந்து விஜய் வந்து நிறைய தொடர்ச்சியான கேம்பெயின் வந்து ரத்து பண்ணாரு. ஸோ இதெல்லாம் வந்து டிவிக்கேவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சுது. நான் டெஃபினட்டா அப்படிலாம் நினைக்கல. விஜய் வந்து மேசிவ் ஸ்டார், அவருக்கு மேசிவ் சப்போர்ட்டும் கிரவுண்ட்ல இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, அது எவ்வளோ பர்சன்ட்டாக மாறுன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ விஜய் கிட்ட இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப நாய்ஸியான ஃபேன்ஸ், பயங்கரமாக தகராறு பண்ணிட்டு சவுண்டை கொடுத்துக்கிட்டு போகிற இடத்துலலாம் விஜய் விஜய் விசில் விசில் கத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ். அதனால அவங்க கிரியேட் பண்ணுற இம்பேக்டும் பெருசாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே நினைக்கிறேன், விஜயகாந்த் அவர்கள் 2006 தானே கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2005 கட்சி, 6 வந்து முதல் முதல் எலெக்ஷன் 2006. அப்போ 8% ஓட்டு வாங்குறாருன்னு நினைக்கிறேன். இல்லை 8% ஓட்டு வாங்க, 8% வாங்குறாரு. பயங்கரமான இம்பாக்ட் அவரும் ஏற்படுத்தினார். டிவியில் ஃபுல்லாக விஜயகாந்த் தான் பேச்சிருக்கும், விஜயகாந்த் அப்படியே ஸ்வீப் பண்ண போறாரு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி, இதெல்லாமே அப்பயும் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஒரு சீட் கன்வெர்ட் ஆச்சுன்னா ஓட் பர்சன்டேஜ் 8%. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க கொடுத்த நாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஓட்ஸ் வரல. இப்ப 8% சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய நம்பர் தான். பட் நம்ம சொல்றது 25-30 சொல்றோம்ல, அந்த ஓட்ஸ் வந்து வரல. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அப்ப எதிர்பார்த்தது என்னன்னா, விஜயகாந்த் தான் கரெக்டான ஆளு, ஸோ பெரிய ஒரு ஸ்வீப் இருக்கும் அப்படி இப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, அதுவும் நம்மளாம் அரசியல் புரிதல இல்லாத காலகட்டம் நம்ம கிட்டே வருது. ஆமா, பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் விஜயகாந்த்ன்றாங்களே, அடிச்சு நொறுக்கிடுவாரு போலேன்ற மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரிதான் கமல்ஹாசனும் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஏற்படுத்தினார். ஆனா நான் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது விஜய் அளவுக்கு கமலஹாசன் கண்டிப்பா கமலையும் விஜயும் கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஹிஸ்டீரியாம் வாங்கல, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு இம்பாக்ட் விஜய். நான் எங்க கமலை கொண்டு வரேன்னா, கமல் எங்க ஓட்ஸ் வாங்குறாரு அதிகமா? கமல் சிட்டிஸ்ல வாங்கினாரு. ஏன் சிட்டிஸ்ல அதிகமா வாங்குறாரு? படிச்சவங்க, கொஞ்சம் எலைட்டான மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ எலிட்டா அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம், மேபி அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ கிராமங்களில் இருக்க மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாகம் இருக்குல்ல, அதோட கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா ரொம்ப அவசியம். இப்போ நம்ம இலவசங்கள் எதிர்த்து பேசலாம், ஆனால் அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா ரொம்ப அவசியம். அதை வச்சு தான் நிறைய திட்டங்கள் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ரொம்ப அவசியம், காலை உணவு ரொம்ப அவசியம், பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்குன்றது ரொம்ப அவசியம். இது எல்லாமே சாதாரண மக்களுக்கு ரொம்ப அவசியம். சிட்டியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கமல் பிடிக்குது, கமல் நல்லா பேசுறாரு, அதுக்கு நான் ஓட்டு போடுவேன். கிராமத்தில் இருக்கவங்க, லோ இன்கம் குரூப் வந்து எனக்கு ஒருத்தரை பிடிக்குதுன்றதுக்காக டக்குன்னு ஓட் போட மாட்டாங்க. நல்லா பேசுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, சினிமாலாம் நல்லா ஃபைட் பண்றாரு, ஓட் போட முடியாது. அவங்க இதெல்லாம் யோசிப்பாங்க. நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா எனக்கு வரக்கூடிய இந்த சலுகைகள்லாம் அடிபட்டுருமான்றதை அவங்க யோசிப்பாங்க. அதனாலதான் என்டிகேலாம் இன்னைக்கு வளர கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அவங்க ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. அந்த திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால ஹை இன்கம் குரூப் இருக்காங்க பாருங்க, சிட்டிஸ்ல வாழக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஈஸியா இந்த பக்கம் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது ரெடியா இருப்பாங்க. சிட்டிஸ்ல தான் ஹை இன்கம் குரூப் நிறைய இருப்பாங்க. இந்த பரம்பரையா நாங்க திமுக, பரம்பரையா அண்ணா திமுக, அந்த மாதிரி அதெல்லாம் அங்க இருக்கும். அந்த கேட்டகரி லோ இன்கம் குரூப்ல தான் அந்த கேட்டகரி இருப்பாங்க. அதெல்லாம் கிராமங்கள்ல இருப்பாங்க. லோ இன்கம் குரூப்ல அந்த மாதிரி பரம்பரையா நாங்க திமுக தாங்க போட்டோம். ஏன்னா சாதாரண மக்களுக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நிறைய நேரம் தெரியாது. எனக்கு ஏற்ற அரசியல் யார் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அவங்கள பொறுத்தல எனக்கு பணம் வருது, அது எனக்கு வேணும் அப்படின்றதுல அவங்க கரெக்டா இருப்பாங்க. ஸோ அதனால அவர் பார்த்தீங்கன்னா சிட்டிஸ்ல ஓட்ஸை உடைக்கிறாரு. கோவை பகுதியில் உடைக்கிறாரு, இந்த கொங்கு பகுதியில் உடைக்கிறாரு, சென்னை பகுதியில் உடைக்கிறாரு, கொஞ்சம் கமல்ஹாசன் கொஞ்சம் டெவலப்டான பகுதிகளில் உடைக்கிறார். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நம்ம பெரிய இம்பாக்டை பார்த்துட்டு இருக்கோம்னு, நம்ம சிட்டிஸ்ல தான் இருக்கோம். இப்போ நான் பேசுற எல்லாருமே சிட்டிஸ்ல இருக்காங்க. இங்க இருக்கிற மீடியா கம்பெனி எல்லாமே சிட்டிஸ்ல இருக்கு. எல்லாருமே சிட்டி சென்ட்ரிக்கா நம்ம இருக்கோம். நீங்க கிராமங்களுக்கு போனீங்கன்னா, எம்ஜிஆர் காலகட்டத்தில் கிராமங்கள்லயும் சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருந்தது. இன்னைக்கு தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு முன்ன மாதிரி கிராமங்கள் வரைக்கும் படங்கள் பெருசாக பெனிட்ரேட் ஆகிறது கிடையாது.
இது ஒரு பேசிக்கான ஃபேக்ட். நீங்கள் தமிழ்நாடோட ஸ்ட்ரென்த்தே ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ஸ் இருக்கும். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தியேட்டர்ஸ் இருக்கும். சின்ன குக்கிராமமாக இருந்தாலும் ஒரு தியேட்டர் இருக்கும். இப்போ அந்த சிஸ்டம்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த மால் கல்ச்சர்லாம் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு விஜயும் ஃபோன் வழியாக டிவி வழியாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தான் அவரும் போறாரு. எம்ஜிஆர் காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா விஷுவல் மீடியம்னா தியேட்டர் தான். அந்த தியேட்டர் வழியாக எம்ஜிஆர் கரெக்டாக அங்கே போய் நிற்பாரு. கிராமங்கள் வாசல்ல போய் நிற்பாரு. எம்ஜிஆர் மட்டும் தான் அங்கே இருப்பார். ஸோ கிராமங்களில் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம சிட்டிஸில் இருக்கிறனால நம்ம ஃபேஸ் பண்ணுற இந்த நம்ம காதுக்கு வந்துட்டு இருக்குல்ல, இது மட்டுமே உலகம் கிடையாது. இல்லை, நான் ஓட்டு போட்டது ஒரு கிராமத்தில் தான், எங்கள் கிராமத்தில் தான் போய் போட்டேன். போடும்பொழுது அங்கேயும் டிவிக்கோடைய பிரசன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா அதிமுக ஓட்டு போடுற அமைதியாக போய் போட்டு வருவான். இவங்க ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ என்டிகே நான் ஒன்று சொல்றேங்க, நீங்க இது தப்பா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. 2016 பார்த்துட்டு இருக்கோம். 2016 1% ஓட்டு வாங்கினாங்க. அப்பயுமே நான் சொல்றேன், சோசியல் மீடியால பெரிய ஹைப் இருந்தது என்டிகேனா ஒரு 10% ஓட்டு வாங்குற கட்சி அளவுக்கு சவுண்ட் இருந்தது. 2019 அதே இருந்தது. நான் 2019 அப்போ மீடியாவில் வந்து ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சேன். என்டிகே தலைப்பு வச்சு போட்டீங்கன்னா வீடியோ நல்லா போகும். அப்ப இருந்தே அந்த கல்ச்சர் உண்டு. ஆனா ஆட்சியெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு வரல. ஆனால் ஒரு 3-4% ஓட்ஸ் வாங்கினாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியுது. ஒரு ஒப்பீனியன் போல் நடத்தினா ஆன்லைன்ல என்டிகேவுக்கு நல்ல ப்ரெசன்ஸ் கிரியேட் ஆகும். ஏன் அதை அவங்களால பண்ண முடியுது? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்க கூட இருக்காங்க. மெச்சூர்டான வயசான ஓட்டர்ஸ் பார்த்தோம்னா பெருசாக அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சத்தம் இல்லாமல் வருவாங்க, சத்தம் இல்லாமல் ஓட்டு போடுவாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1% இருந்தாலும் 10% சவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்டரும் இருக்கு. நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் தான் தெரிய போகுது. 10 நாள் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் வெறும் சவுண்டை மட்டுமே வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. விஜய்கிட்டே அரசியல், அவரும் சவுண்டு தான், சப்போர்ட்டர்ஸும் சவுண்டு தான். இது எல்லாத்தையுமே வச்சு களத்துக்கும் அரசியலுக்குமே சம்பந்தமே இல்லை, வெறும் சவுண்டை வச்சே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னா முடியாது. அது சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கலாம். சினிமாவில் சவுண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகே. ஆனால் ஸ்கூல் சின்ன சின்ன பசங்க, அந்த காலேஜ் என்ட்ரா வர பசங்க, காலேஜ் முடிச்ச பசங்க, இப்போதான் வேலை தேடிக்கிட்டு இருக்க பசங்க, இவங்ககிட்ட நம்ம கேட்கும்பொழுது டிவிக்கே அப்படின்ட்டு 90% டிவிக்கேன்றான போட்டானுங்களா போடலையானா? என்னோட பாயிண்டே அதுதான். அவங்க எவ்வளோ % இருப்பாங்கன்றீங்க? யங் ஓட்டர்ஸ் எவ்வளோ % இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ யங் ஓட்டர்ஸை பொறுத்தல அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் இந்த யங் ஓட்டர்ஸோட அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டு போட முடியாது. எனக்கு 1000 ரூபா வேணும், எனக்கு ஃப்ரீ பஸ்ஸு வேணும். யங்ஸ்டர்ஸ் யாரை நம்பியிருப்பாங்கன்னா அப்பாவும் நம்பியிருப்பாங்க, அப்பாவையும் அம்மாவையும் நம்பியிருப்பாங்க. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவில் நான் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் எனக்கு அப்பா என்னை கவனிச்சுப்பாரு, அஜித்துக்கு ஓட்டு போட்டாலும் அப்பா என்னை கவனிச்சுப்பாரு. அவங்க பிடிச்ச மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். அதான் சொல்ல வரேன். ஒன்று ஹை இன்கம் குரூப் பிடிச்ச மாதிரி ஓட்டு போடலாம். இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு நல்ல ஒரு எலிட்டான ஒரு தொகுதியில் ஒரு கவுன்சிலர், ஒரு பகுதியில் ஒரு கவுன்சிலர். அவர் என்ன சொல்லுவார், என்கிட்ட யாரும் எதுவும் வந்து கேட்கவே மாட்டாங்க சார். ஒரு பல்பு எரியலன்னா நான் போய் இந்த பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கதவை தட்டி நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். நான் கதவை தட்டினா ஏன்டா கதவை தட்டுன்னு கடுப்பாப்பாங்க அவங்க. நான் கவுன்சிலர்னு ஒரு மரியாதை கூட எனக்கு இருக்காது. ஸோ அவங்கள பொறுத்தளவில் என்னை டிஸ்டர்பே பண்ணாது. நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மோட்டிவ்ல ஒரு பார்வையில் அவங்க இருப்பாங்க. ஆனால் சாதாரண ஏரியாவில் அப்படி கிடையாது. அவன் கவுன்சிலர்கிட்ட போய் நிற்பான், எல்லாத்துக்கும் லைட் எரியல்னு கேட்பான். ஆமாம், கவுன்சிலரும் மக்களும் கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட இன்கம் லெவல் கம்மியாகும் போது நீங்கள் கவர்மெண்ட்டை பெரிய லெவலில் சார்ந்திருப்பீங்க. இன்கம் லெவல் அதிகமாகும் போது கவர்மெண்ட்டை பெருசாக நீங்கள் சார்ந்து இருக்க மாட்டீங்க. யங்ஸ்டர்ஸுக்கும் இதே தான். யங்ஸ்டர்ஸ் வந்து பெருசாக கவர்மெண்ட்டை சார்ந்திருக்க மாட்டாங்க, ஃபேமிலி கவர்மெண்ட்டை சார்ந்திருக்கும். ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு அது புரியாது. யங்ஸ்டர்ஸும் நாளைக்கு ஒரு ஃபேமிலியாக மாறும்போது, குழந்தை குட்டிகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ இந்த விஷயங்கள் புரியும். நமக்கு எங்கேருந்து பணம் வருது, யார் நமக்கு தேவை அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால் இங்கே ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு தவறான சிஸ்டம் தான். ஆனால் ஒரு சிஸ்டமை இங்கே திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டமோட மக்களையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 50% மக்களை சாலிடாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 50 கூட ஒரு 60% மக்கள் இந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆகியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே இலவசங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் என்டிகே இதை எதிர்க்கும் போது அது ரொம்ப போல்டான ஒரு மூணு நான் அப்பப்போ சொல்றது காரணம் அதுதான். அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும், இது தப்பு. ஆனால் இந்த தவற மக்கள் ஏற்றுக்கிறாங்க, இது வேணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் தவறுன்னு சொன்னால் கூட உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ என்னோட பார்வை என்னென்னா, ஒரு மேபி 10%க்கு மேலே விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது 10%க்கு மேலே போகிறாரு அப்படின்னா அதிமுகவுடைய நிலை என்ன? அதிமுகவுக்கு சிக்கல் தான்.
இப்ப விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஓட்டு வாங்குறாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவுக்கு நல்லது. அதுவும் பாத்தீங்கன்னா கொங்கு சைட்ல நல்ல ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கரூர் பக்கம்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட்டு. இப்ப சென்னையில திமுகவுக்கு சிக்கலுங்க, திமுகவுக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சொன்ன இந்த குரூப் எல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ சென்னை மாதிரியான நகரங்கள்ல இந்த சென்னை நகரத்துல சிக்கல் இருக்கு, திமுகவுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஓகே, ஆனா நீங்க அட்வான்டேஜ் ஐடிஎம்கே இருக்கு, அட்வான்டேஜ் ஐடிஎம்கே இருக்குல்ல, கொஞ்சம் ஓட்ட உடைப்பாங்க இவங்க, திமுகவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்துவாங்க. ஆனா வின்னிங்னு பாத்தீங்கன்னா திமுக வர்சஸ் டிவிகே நிறைய இடங்கள்ல இருக்கும். நான் சொல்றது திமுக வர்சஸ் டிவிகே. சென்னை மாதிரியான ஏரியால அதிமுகவுக்கு பெரிய ரோல் இருக்காதுன்றது என்னோட பார்வை. இதே இது நீங்க கொங்கு பகுதிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் எல்லாம் பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுல விஜய் ஃபேக்டர் டெஃபினட்டா இருக்கு. ஸோ அதனால அங்கெல்லாம் அதிமுகவுக்கு சிக்கல் தான். கொங்குலே சிக்கல்னா அப்புறம் மற்ற இடங்கள்லாம் இப்போ சவுத்துலாம் என்ன பண்றது? இப்போ டவுன் சவுத் கன்னியாகுமரி இந்த பக்கம்லாம் என்ன பண்றது? இப்போ சிக்கல்னா அவருக்கு டேமேஜ் ஏற்படுத்துவாங்கன்றேன். கொங்கு பகுதியில் உடனே அதிமுக தோப்பாங்கன்னு சொல்லுவார்ல. இல்லை, டேமேஜ் ஏற்படுது சும்மா. ஆனால் இந்த எலெக்ஷன்ல வந்து பெரிய மார்ஜின்ல யாருமே வின் பண்ண முடியாது அப்படின்றதான் நிலை இருக்கு. என்னோட பார்வை என்னன்னா திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்கன்றதான் என்னோட வியூ. நான் நம்பர்லாம் சொல்ல விரும்பல. இப்போ உடனே என்னை வந்து கடிக்க வரக்கூடாது, டாய் திமுக சொம்பு, இந்த வார்த்தையை நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லல. எலெக்ஷனுக்கு முன்னாடி டஃப்பான ஃபைட் இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஏன் நான் அதை சொல்றேன்னா, நம்ம எலெக்ஷனை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் திமுகவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் சொல்லலை. நம்ம அதை சொன்னோம்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், திமுகவுக்கு ஃபேவரபிளான ஒரு சூழலை நம்மளும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடாது, அதுக்காக தான். ஆனால் என்ன பொறுத்தளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திமுக இந்த எலெக்ஷனை கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும். அது திமுகவோட பலத்தால கிடையாது. ஆன்டி டிஎம்கே ஓட் சகட்டு மேனிக்கு எல்லா இடத்துலையும் செதறுதுங்க. விஜய் இப்போ நம்ம சொல்றோம் 15% விஜய் வாங்குறாருன்னு வச்சுப்போம். சரி, நீங்க 10% சொல்லுங்க, 15 சொல்லுங்க, 20 சொல்லுங்க, இது எல்லாமே அதிமுகவுக்கு பெரிய டேமேஜை கிரியேட் பண்ணும். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஹெவியா உடையும். அதுக்கப்புறம் சசிகலா ஓட்ட உடைக்கிறாங்க, ராமதாஸ் ஓட்ட உடைக்கிறாரு, கிருஷ்ணசாமி ஓட்ட உடைக்கிறாரு, மைனாரிட்டி ஓட்ஸ் அதிமுக கையிலிருந்து போயாச்சு, பிஜேபிக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போசிஷன் வந்து சதறி இருக்கு ஃபுல்லா, அப்போசிஷன் ஓட்ஸ் ஃபுல்லா. ஸோ இது என்னோட பார்வை என்னன்னா, திமுகவோட ஓட் ஷேருமே கம்மியாகும் இந்த எலெக்ஷன்ல. ஆனாலும் அப்போசிஷன் ஓட்டு வந்து சகட்டு மேனிக்கு எல்லா இடத்துலையும் சதறி போயிருக்கு. அதை கன்சாலிடேட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஆனா அதிமுக மிசரபிளா ஃபெயில் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அதிமுகனால அவங்களோட இடத்தையே தக்க வச்சுக்க முடியல. திமுக எதிர்ப்புன்றது அவங்களோட அரசியலுங்க, அந்த அரசியல் அவங்களால ஹோல்டு பண்ணி கையில வச்சுக்க முடியல. வந்து அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போறாரு விஜய், வந்து அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த நரேட்டிவ் நல்லா ஒர்க் ஆயிருக்குன்ற கிரவுண்ட்ல. ஆமா, கண்டிப்பா அப்படிதானே ஒர்க் ஆகும். அப்போ இவர் தான் கரெக்ட் போல டிஎம்கே எதிர்க்குன்னு நினைக்கிறாங்க. இப்ப அதிமுக மேல மக்களுக்கு அதிருப்தி என்ன? கரெக்டா அதிமுக எப்ப வீக் ஆகுது? 2016 இருந்து நீங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் அப்பதான் என்டிகே வேகமா வளருது, அப்பதான் பிஜேபி நல்லா ஸ்ட்ராங்கா வளருது. அது வரைக்கும் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இந்த கட்சிகள் எல்லாம் வளரவே விடல. சோ அதிமுக வீக்கா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் அங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு அதிமுக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கப்புறம் இன்னைக்கு டிவிக்கே வராரு. டிவிக்கே யாரோட ஓட்ஸை ஃபோக்கஸ் பண்றாரு? இப்ப டிவிக்கேவுக்கு எம்ஜிஆருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் வராருன்னா, ஒண்ணு காங்கிரஸை வீழ்த்தி திமுக அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, காங்கிரஸ் பக்கம் மக்களுக்கு போக முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தான் மிகப்பெரிய மோசமான சக்தி, அதனாலதான் மக்கள் காங்கிரஸை வீழ்த்திருக்காங்க. அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு, காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற ஃபீலிங் இருக்கு. ஸோ காங்கிரஸால திரும்பி வர முடியாது. 2 தடவை திமுகவுக்கு ஓட்டு போட்டாச்சு, காங்கிரஸ் கிட்ட நம்ம திரும்பி போக முடியாது. ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம். அப்ப புதுசா நமக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. திமுகவையும் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. திமுக 2 தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஓவரா போயிட்டு இருக்காங்க, அவங்கள கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அப்ப புதுசா ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி தேவை அப்படின்ற இடம் வருது. அங்கதான் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் வரார். சோ எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஸ்பேஸை உருவாக்குறாரு, திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேவையான அந்த ஸ்பேஸை உருவாக்குறாரு. ஆனா இப்ப டிவிக்கு எந்த ஸ்பேஸை யூஸ் பண்றாங்கன்னா, அதிமுக இன்னைக்கு வீக்கா இருக்காங்க, அந்த ஸ்பேஸை டிவிக்கு யூஸ் பண்றாங்க. சொசைட்டில புது கட்சிக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகல. ஆனா அதிமுக ஒரு 30-40% வீக் ஆயிட்டாங்க. அந்த இடத்த மொத்தம் எடுக்கிறாங்க. ஆமா, டிவிக்கே குறிப்பா எடுக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு பெரிய சிக்கல், என்டிகேவுக்கும் இது சிக்கல் தான். டிவிகேவோட வருகை என்டிகேவோட ஓட்ஸோட கொஞ்சம் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 85 விழுக்காடு மக்கள் மேசிவா போய் ஓட்டு போட்டிருக்காங்க. சிட்டியிலிருந்து வெளியே போனவங்களுக்கு பஸ் கிடைக்கல,
நிறைய பேர் திரும்பி சென்னைக்குள்ளே வந்து ஓட்டு போட முடியாமல் சூழல் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டியும் 85 விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு. வரலாற்றில் இது ஒரு பெரிய மைல்கல். அப்படி இதில் கூட நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னே, இப்போ நிறைய பேருக்கு பஸ் எல்லாம் கிடைக்கல, ஸோ போராட்டம்லாம் பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்தோன்னா டிவிகேன்னு கத்துறாங்க, டிவிக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த போகிறதுக்கு பஸ் கிடைக்காம இருந்தவங்க எல்லாருமே டிவிக்காரன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. ஒரு 50 பேர் டிவிக்குன்னு வச்சுப்போம், மீதி 50 பேர் மற்றவங்கன்னு வச்சுப்போம். ஆனால் மீதி 50 பேர் சவுண்ட் கொடுக்கல. சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா டிவிகே சைட்லேருந்து தான் வருது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, டிவிகேவோட ஆதரவாளர்கள் நாய்ஸி சப்போர்ட்டர்ஸ், அவங்க சத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டும் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் SIR எக்ஸசைஸை நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால நிறைய வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக பெரிய ஒரு ஹைக் தெரியுது, பர்சன்டேஜில் பெரிய ஒரு ஹைக் தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகமாகலை. ஆக்சுவல் நம்பர்ஸை வச்சு பார்த்தாலுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த பர்சன்டேஜ் காட்டுற அளவுக்கு பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. பர்சன்டேஜ் கொஞ்சம் அதை எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீக்கப்பட்டிருக்கு நிறையா வாக்காளர்கள் பேர்கள். ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த இன்க்ரீஸுக்கான காரணம் நிறையா இருக்கலாம். ஒன்று, இந்த எலெக்ஷன் வந்து ஒரு போல்ரைஸ்டான எலெக்ஷன். திமுக ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறாங்க. அது போல்ரைசிங் ஃபேக்டர் தான். ஸோ மைனாரிட்டி ஓட்ஸை போல்ரைஸ் பண்ணுறாங்க, பாஜக எதிர்ப்பு மனநிலைக்குலாம் போல்ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் அதிமுகவுக்கு இது கஷ்டமான முக்கியமான எலெக்ஷன் தான், ஜெயிச்சே தீரணுன்ற எலெக்ஷன். நல்லா கவனிச்சிங்கன்னா அதிமுகவும் பணத்தை நல்லா பம்ப் பண்ணுறாங்க எலெக்ஷனில். திமுகவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிரவுண்டில் நிறைய பணத்தை பம்ப் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் திமுகவை அவங்களால பீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஆளுங்கட்சியை எதிர்கட்சியால் பீட் பண்ண முடியாது பணம் விளையாட்டுன்னு வரும்போது. 2021 திமுக டஃப் கொடுத்தாங்க. எனக்கு தெரியும் சில தொகுதிகளில் நான் போய் விசாரிச்சேன். அப்போ அதிமுக நிறைய பணம் கொடுத்தாங்க அந்த டைமில். ஏன்னா பவரில் இருக்கவங்ககிட்ட அந்த அட்வான்டேஜ் இருக்கும், அதிகாரம் கையில் இருக்கும், பணமும் அதிகமாக இருக்கும். இவங்க இப்போ 5 வருஷம் கழிச்சுல அதிகாரம் இல்லாமல் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் டெஃபினட்டாக திமுக அளவுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதிமுக பணத்தை இறக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, டஃப்பாக ஃபைட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. பணத்தை நீங்கள் இறக்குனீங்கனாலே மக்கள் நிறைய பேரை வெளியே கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன, இது காலையில் ஓட்டு போட்டு முடிச்ச உடனே நான் காலையிலே போய் போட்டேன். வேலையை போட்டு வந்தோடனேயும் ஒரு கூழ் கடைக்காரர்கிட்ட கொஞ்சம் கூழ் குடித்தேன் காலையில். நீங்கள் ஓட்டு போடலையே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்கிறார், தம்பி ஓட்டு போட்டால் 500 தான் தம்பி தருவாங்க, நான் வேலை பார்த்தா எனக்கு 1500 கிடைக்கும், அப்புறம் உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. ஸோ அப்போ அவர் கணக்கு என்னவா இருக்குது, ஓட்டு போடுறத பணத்தோட அவர் கம்பேர் பண்ணுறாரு. நீங்கள் ப்ராபப்ளி 2000 கொடுத்து அவர் போயிருப்பாரா இருக்கும். ஸோ இந்த கணக்கெல்லாம் இருக்கு. பணம் நிறைய இறக்கியாச்சுன்னா நீங்கள் அவனை தைரியமாக போய் இறக்கி நிறைய பேர், பணத்தோட வேலையே அதுதானே. ஒரு வேலை நடக்கணும்னா பணத்தை இறக்குனீங்கன்னா வந்துடும். பணத்தோட ஸ்ட்ரென்த்தே அதுதானே, காசு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு. ஆமாம். ஸோ நீங்கள் பணத்தை இறக்குனீங்கனாலே ஒரு வேலை நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு ஃபேக்டர். ஸோ ஒன்று போலரைஸ்டான எலெக்ஷன், அதுக்கப்புறம் பணம் விளையாடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் ஃபேக்டர் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் இருக்கும். ஆமாம், விஜய் ஃபேக்டர் டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா விஜய் வந்து பொலிட்டிக்ஸ் ஒரு மாதிரி கிளாமர் ஆட் பண்ணியிருக்காரு பொலிட்டிக்ஸில். கண்டிப்பாக. இல்லாட்டி நீங்கள் அரசியல் எடுத்தீங்கனாலே எல்லாம் வயசானவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன குரூப் பேசுவோம். ஆமாம், புரியாத மேடிக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பசங்கள்லாம் வந்து அந்த கட்சி துண்டை மேலே போடுறது, அப்புறம் ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அந்த பூத்தில் போய் உட்காடுறது, அதை செக் பண்ணுறது, யார் ஓட்டிவிங்க, யார் ஓட்டுக்கு போடுறாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் பசங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். இப்போ விஜயோட அரசியல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல், பிரோஜனமற்ற அரசியல்ன்றது ஒன்று. ஆனால் ஏதோ ஒரு அரசியல் ஒருத்தன் பேசுனான்ல, இப்போ நிறைய நல்ல ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியல் புரிதல் உள்ள ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தவறான அரசியல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேறி வருவாங்க. போக போக ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்லா தேறி வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் அரசியலே பேசாத ஒரு கூட்டத்தை இன்னைக்கு அரசியல் பேச வச்சிருக்கீங்கல்ல. இப்போ திமுக அதிமுக பண்ண வேலை என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் சிஸ்டமேட்டிக்காக யங்ஸ்டர்ஸை அரசியலேருந்து வெளியேற்றிருக்காங்க. ஒரு காலத்தில் காலேஜுக்குள்ளலாம் அரசியல் இருந்தது, இன்னைக்கு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜுக்குள்ளேருந்து அரசியலை வெளியேற்றிட்டாங்க. யங்ஸ்டர்ஸுக்கிட்ட சினிமா, அப்புறம் மதுபானங்கள், ட்ரக்ஸ் இதெல்லாம் புகுத்துறாங்க. அதெல்லாம் புகுத்தினாலே நல்ல விஷயம் வெளில போயிடும். நிறைய காலேஜில் வந்து எலெக்ஷனே வைக்கிறது கிடையாது. ஆமாம், எலெக்ஷனே வைக்கிறது இல்லை. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஆயிட்டாங்க, பெரிய அரசியல் தெளிவு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி அவங்களை அரசியல் மயப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இதை பார்க்குறேன். இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் புதுசாக உள்ள வராங்க. இதில் 100 பேர் உள்ள வராங்கன்னா விஜய் நாளைக்கு இருக்க மாட்டார் அரசியலில். நான் அது சொல்கிறேன், விஜய் நாளைக்கு அரசியல் இருக்க மாட்டார். ஃபியூச்சரில் 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் இருக்க மாட்டார். ஆனால் இந்த 100 பேர் இன்னைக்கு உள்ள வரான் பார்த்தீங்களா,
அதுல ஒரு 50 பேர் திரும்ப சினிமா தியேட்டருக்கு போனாலும் மீதி ஒரு 50 பேர் இருப்பான்னு நான் பாக்குறேன். ஏதோ ஒரு வகையில் அரசியல்மய பற்றுப்பான்னு நான் பாக்குறேன். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ விஜய் அரசியலுக்குள்ள வந்தது நிறைய பேரை உள்ள கூப்பிட்டு வந்திருக்கு. நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த எப்பவுமே இந்த நியூஸ் சேனல்ஸுக்கு டிஆர்பி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நியூஸ் சேனல்ஸோட டிஆர்பிலாம் சகட்டுமேனிக்கு ஏறுது. 10% 20% ஏறினா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் டிஆர்பி பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக ஏறுது. நியூஸ் சேனலுக்கு இப்படிலாம் டிஆர்பி வந்ததே கிடையாது. நேற்று ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட பேசிட்டு அவரு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே டிஆர்பி கொஞ்சம் ஏறி இருக்கு. ஏன்னா விஜய் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சினிமா பாக்குறவங்கலாம் டிவி பாக்குறாங்க, லைவ் போடுறாங்க. ஸோ தம்ப்நெயில்லாம் அவர் பேசுறதுக்கு முன்னாடியே கேட்சியா வைக்கிறாங்க. அப்புறம் ஜென்ரலாகவும் அவன் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்றான். ஏன்னா அவனுக்கு விஜய் ஜெயிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு. அப்ப ஜென்ரல் அரசியலை ஃபாலோ பண்ணணும்ல. என்டிகேனா என்ன, நம்ம ஆளுங்க திட்டிக்கிட்டே இருக்காங்களே, கொஞ்சம் போவோம், போய் கமெண்ட்டையாவது டைப் பண்ணிட்டு வருவோம், எதையாவது ஒன்று பேசணும்ல. ஸோ அப்போ ஓரளவுக்கு பொலிட்டிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஓட்டாகவும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். புதுசாக ஒரு குரூப் அவர் உள்ள கொண்டு வரார். ஸோ இந்த ஃபேக்டர் இருக்கு. அப்புறம் முக்கியமான ஃபேக்டர் என்ன பார்க்குறேன்னா, ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியாக இருக்கு. ஹெவியாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே திமுக எதிர்ப்பு அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க. டிவிக்கே திமுக எதிர்ப்பு, அதிமுக திமுக எதிர்ப்பு, பாஜக திமுக எதிர்ப்பு, என்டிகே திமுக எதிர்ப்பு, எல்லாருமே திமுக எதிர்ப்பு கையில் எடுக்கிறாங்க. எல்லாரும் திமுக எதிர்ப்பு கையில் எடுக்கிறாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி அது கிரியேட் பண்ணும். ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் உடையுது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட் எல்லாமே போய் அதிமுக போய் சேராது. 2016 ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அதிமுகவுக்கு மட்டும்தான் போக முடியும். சாரி, ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, 2011 சொல்றேன். ஓகே, ஆப்ஷன் இல்ல, ஆப்ஷன் கிடையாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. டிவிக்கு கிட்ட போகலாம், என்டிகே கிட்ட போகலாம், நிறைய இடத்துக்கு போகலாம். ஸோ இது பெரிய ஒரு சிக்கல். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆவாரா மாட்டாரா? 2 தொகுதி எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வெத்தலை சுண்ணாம்பெல்லாம் தேவையே போட்டுறது தான் தெரியும். ஓகே, அதுக்கான ஆயுதங்கள்லாம் இப்போ நம்ம கிட்ட இல்லை, கண்டுபிடிக்க முடியுது. எனக்கு தெரியல விஜய் ஆவாரான்னு தெரியல. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, விஜய் கிட்ட பெரிய கன்வர்ஷன் இருக்காது. விஜயோட கட்சிக்கு நான் சொல்கிறேன். ஓகே, டிவிகே கட்சிக்கு பெரிய கன்வர்ஷன் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 2 இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது தெரில. மேபி 2 இருக்கட்டும், 5 இருக்கட்டும் வச்சுக்கலாமே. இப்போ 20%க்குள்ள சுருங்கிடுறாங்கன்னு வச்சுப்போம். பெரிய கன்வர்ஷன் இருக்காது. ஆமாம், விஜய் மேபி ஜெயிக்கலாம், ஒரு சீட்டு வரலாம். அவன் 15% வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கன்வர்ஷன் கம்மியாகும். ஒரு 20க்கு மேலே போயாச்சுன்னா கொஞ்சம் கன்வர்ஷன் இருக்கும். ஒரு இப்போ விஜயகாந்த் 8% வாங்கும்போதே ஒரு சீட்டு வாங்குறாரு. அதை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வேற கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா கேஷ் கால்குலேஷன்ஸ்லாம் நிறைய போட்டுட்டு தான் ஒர்க் பண்ணார். அது ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை ரன் பண்ணாங்க. வெறுமனே அவரோட ஃபேம் மட்டுமே யூஸ் பண்ணி அரசியல் பண்ணல. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு தெரியுது. செகண்டரி லெவல் லீடர்ஸ் இருந்தாங்க, வேற நிறைய கணக்குகள் உள்ள இருந்தது. ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை. பெரிய சிஸ்டமேட்டிக்காக அடிச்சு ஒர்க் பண்ணுறதுலாம் இல்லை. ஆனால் விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, திமுகலேருந்து வந்தவங்க தான் ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் தெரியும், என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். அதை ஓரளவுக்கு அவங்க பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ இப்போ 20%க்கு மேலே விஜய் வராருன்னா, டிவிக்கே வருதுன்னா, கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20க்கு மேலே போயாச்சுன்னா ஒரு 10 சீட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல இடங்களில் 2வது இடம்லாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன் இல்லை, சென்னையிலலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது இடம் வர. ஆமாம், ஏன்னா சென்னையில் அவருக்கு ஏற்ற சூழல் இருக்கு, விஜய்க்கு ஏற்ற சூழல் இருக்கு. எல்லாம் நல்லா படிச்சுட்டு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பொலிட்டிக்ஸோட கனெக்ட் ஆகிருக்க மாட்டாங்க நிறைய பேர். பொலிட்டிக்ஸோட உங்களுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லைன்னா அரசியல் உங்களை தடுக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமோட பெரிய கனெக்ஷன் இல்லையோ அவங்கெல்லாம் மாற்றி போட ரெடியாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தலித் ஓட் ஷிஃப்ட் ஆகுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அது காரணம் என்னன்னா, அவங்க அந்த சிஸ்டமோட பெருசாக கனெக்ட் ஆகல. ஸோ இப்போ அவங்களுக்கு இலவசங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. பட் அதை தாண்டி இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு புது பார்ட்டியாக வரும்போது அதிகாரத்தை ஆஃபர் பண்ணுறாரு. திராவிட கட்சிகள் தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலையே. ஸோ இப்போ விஜய் பவரை ஆஃபர் பண்ணுறாரு. அது அப்பீலிங்காக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஓட்ஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுவும் கொள்கை தலைவர் அம்பேத்கர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகே, எல்லாருக்கும் ஒரு தலைவர் வச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும்னா அதுக்கு ஒரு தலைவரை காட்டுவாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர், எல்லாத்துக்கும் ஒரு தலைவரை. எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து கருணாநிதி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன வேணுன்றதான் கேள்வி. உனக்கு யார் வேணும்? எவ்வாறு இங்கே இருக்காரு பாரு எங்களுக்கு. சரி, உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அது எங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்காது. ஓகே, அங்கதான் சிக்கல். ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிளாமர் ஃபேக்டர் இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஒரு லிமிட் செட் ஆகும்.
அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது ஓட்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஒரு கேப்ல போகிறேன், அவர்கிட்ட கேட்குறேன் யாருக்கு ஓட் போட்டிங்க கேட்டேன், விஜய்க்கு ஓட் போட்டேன்னாரு. யங்ஸ்டர், ஒரு 21-22 இயர்ஸாக இருக்கும், நல்ல யங்ஸ்டர், நல்லா சிரிச்சுக்கிட்டே பேசினார். எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வரும்னு கேட்டேன், 70% விஜய்க்கு வரும்னாரு. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா 100% இருக்குன்னா நம்ம 70% நம்ம அடிக்கணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாக இருக்கு. அவங்க சினிமா மாதிரி தான் அதை பார்க்குறாங்க, முதலமைச்சர் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆமாம், முதல்வர் ஆவார் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. இப்போ நமக்கு 20% விஜய் வாங்கினாலே பெரிய நம்பராக தெரியும். ஆனால் விஜய் ரசிகர்களுக்கு 20% வாங்குறதுன்றது இன்னும் நம்ம தலைவர் இப்படி 17 நினைச்சோம் 20 ஆகி போச்சு, அப்போ ஏதோ சதி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ அது பார்த்தோம்னா 20 வாங்குறாருன்னா அது ஒரு சீலிங்கை செட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கமலுக்கு நடந்த இதுதான். அப்போ ஒன்று அரசியல் கட்சி, அரசியல் இல்லாமல் ரொம்ப நாள் நிற்க முடியாது. இந்த கட்சிக்கு அரசியலும் கிடையாது. ஸோ அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்லோவாக இல்லை, விஜய்க்கு டிராஸ்டிக்காகவே கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 10% இருந்ததுன்னா ஸ்லோவாக கம்மியாகும். அதுபோக விஜயகாந்த் கட்சிக்கு அரசியல் இருக்கு. இன்னைக்கும் 10 சீட்டில் 6 சீட்டை ஒரு கம்யூனிட்டியில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் இருக்கு. அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய அரசியலாக இல்லை, அதான் சிக்கல். ஆனால் இங்கே அரசியல்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஜென்ரலாக எல்லா ஓட்டர்ஸையும் டார்கெட் பண்ணும்போது பட்டுன்னு ஓட்ஸ் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் இது ஒன்று அதிமுகவுக்கு சிக்கலான எலெக்ஷன், அதிமுகவை காலி பண்ணிடும்ன்றதான் என்னோட, எல்லாம் எழுதப்பட்டுருச்சு, ரிசல்ட் தான் ரிட்டன் ஆன் த வால்ன்ற மாதிரி எழுதப்பட்டுருச்சு. அதிமுகவை இந்த எலெக்ஷன்ல விஜய் காலி பண்ணிடுவார். இன்ஃபேக்ட் அதுதான் நோக்கமும் கூட. விஜய் உள்ள வராருன்னா அதிமுகவை காலி பண்றதை விட வேற எந்த நோக்கமும் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்ப என்டிகே கொஞ்சம் சின்ன சரிவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்றாரு. அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன்ல பார்த்தோம்னா என்டிகே கிடைக்கக்கூடிய அந்த ஊடக வெளிச்சமும் கிடைக்கல. அதை கம்ப்ளீட்டா விஜய் அதை திருப்பிட்டார். இல்லாட்டி யூஸ்வலா பாத்தீங்கன்னா என்டிகே ஒரு பேசு பொருளா இருப்பாங்க. மாற்றத்துக்கான வாக்குகள் போவோம், யங்ஸ்டர்ஸ் போவாங்க. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் என்டிகேவை பொறுத்தளவில் நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம் தான், இப்போ குரோத் வந்து எப்பவுமே ஈவனாக இருக்காது. நீங்கள் எந்த இயக்கத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, திராவிட இயக்கம் எடுத்துக்கோங்க, கம்யூனிஸ்டுகள் ரஷ்ய புரட்சி காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க, எந்த இயக்கமுமே ஸ்டெடியாக இப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்காது. இப்படியே க்ரோ ஆகும், பட்டுன்னு சில சமயம் ட்ராப் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் மேலே எகிரும், அப்புறம் திருப்பி அப்படியே ஸ்டேபிள் ஆகும், இப்படி தான் க்ரோ ஆகும். ஸோ ஒரு இயக்கம், ஒரு கட்சி வீழ்ச்சிக்கும் தயாராக இருக்கும். என்டிகே கிட்ட அரசியல் இருக்கு, டிவிகே கிட்ட அரசியல் கிடையாது. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல என்டிகே ஒரு சின்ன சரிவை சந்திச்சாலும் ஃபியூச்சர்ல அதிமுக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வேக்யூம் இருக்குல்ல, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு என்டிகே இன்னும் பெட்டரான பொசிஷன்ல இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். எப்படி வேணா அதிமுக காலி ஆயிடும். அதிமுகவை பொறுத்தளவில் மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, தொடர்ந்து 2 தடவை தோக்குறாங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வெறுத்துருவாங்க. பவர்ல இருக்கும் போதே திமுக கிட்ட அவங்க உதவாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தோத்தாங்க, ஒருவேளை ஏடிஎம்கே தோக்குறாங்க அப்படின்னா அந்த கூட்டணியை கூட அவங்களால பிடிச்சி வைக்க முடியாது. இப்போ பிஜேபி, பாமக இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கூட்டணியை பிடிச்சி வைக்கல, பிஜேபி தான் அவங்கள பிடிச்சி வச்சிருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பிஜேபி கூட்டணி கட்சிகள்லாம் ஃபுல்லா கையில வச்சிருக்காங்க. 24ல இபிஎஸ் பிரிஞ்சு போறாரு, அதுக்கப்புறம் உள்ள வந்து சேர்றாரு. ஸோ இங்க பிடிச்சி வச்சிருக்கிறது பிஜேபி தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. சிறிய கட்சிகளை கம்ப்ளீட்டா அவங்க ஹோல்ல வச்சிருக்காங்க. அதிமுகவையும் வர வச்சுட்டாங்க. 24ல நான் தனியாக பார்த்துக்கிறேன்ட்டு போன ஒரு கட்சியை 26ல வர வச்சுட்டாங்க. அது ஆக்சுவலாக பிஜேபியோட ஸ்ட்ரென்த்தை தான் காட்டுது. பிஜேபி கிட்ட பெரிய ஓட் ஷேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பலம் அவங்க கிட்ட இருக்கு. நான் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, அவ்வளோதான் பேசிக்கான விஷயம். நீங்கள் ஜெயிக்கணும்னா நான் தேவை. என்கிட்ட 5% ஓட்டு இருக்கலாம், 10% ஓட்டு இருக்கலாம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்க ஜெயிக்கணும்னா நான் தேவை. நீங்க ஜெயிக்கணுமா தோக்கணுமான்ற தீர்மானம் பண்றது என் கையில இருக்கு. இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இல்லைன்னா எலெக்ஷனே தேவையில்லை. அதிமுக எல்லாருக்கும் தெரியும், முடிஞ்சது அவ்வளவுதான். மைனாரிட்டி ஓட்ஸ் கிடையாது, பாஜக ஓட்டு கிடையாது, விஜய் ஒரு சைட்ல உடைக்கிறாரு, டிவி இவரு என்டிகே ஒரு சைட்ல உடைக்கிறாங்க. இப்படி எல்லா பக்கமும் எல்லா ஓட்டும் போச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ அதனால அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷன் வந்து சிக்கலான ஒரு எலெக்ஷன் தான். ஆனால் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னா அதிமுக தொண்டர்கள் விரட்டறிவாங்க. இப்போ ஒருவேளை வந்து நல்ல ஓட்டு விஜய் ரசிகர்கள் சொல்ற மாதிரி அவங்களுடைய மனசை வந்து திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு 25% வாங்கிட்டாரு விஜய் அப்படின்னா, அந்த 25% ஓகே வாங்கிட்டாரு, ரிசல்ட் அன்னைக்கு சூப்பராக இருக்கும், அடுத்த ஒரு வாரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுவார் விஜய்? 25% அரசியலும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே,
தலைவலிக்கும். ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட வேண்டியது. ஒரு 2 வாரம் விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து கிளம்பிடுவார், படம் நடிக்க போயிடுவார். படம் நடிக்க போவார், கொஞ்சம் கண்டிப்பாக படம் நடிப்பார், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வேற இப்போ ஒன்றும் இல்லைங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருந்தாரு, இந்த லாஸ்ட் 6 months அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் 6 months தான் ரொம்ப குரூஷியலான டைம். அப்போவே விஜய் வெளில வரல, கடைசி 2 வாரம் தான் வெளில வர்றார். 6 மாதம் அவர் களத்திலேயே கிடையாது. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதை நான் எதுவும் சொல்ல விரும்பல. எலெக்ஷன் முடிஞ்சால் விஜய் சீனில் இருக்க மாட்டார். ரெண்டாவது, எதிர்கட்சி ரோலை எப்படி யார் பிளே பண்ணுவா? எதிர்கட்சி ரோல் விஜய் மேபி அப்போ அறிக்கைகள் விடுவார். அதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதிமுக வீக் ஆயிடுவாங்க. அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே பெரிய எதிர்கட்சி ரோல் பிளே பண்ண முடியல, விஜயும் பண்ண மாட்டாரு. அப்போ யார் தான்? அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதிமுக காலி ஆயிடுவாங்க. அதிமுக வீக்கானாலே பெரிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுங்க பொலிட்டிக்கலா. அந்த ஸ்பேஸை யார் ஃபில் பண்ணுவாங்கன்றதான் கேள்வி. விஜய் ஃபில் பண்ணுவாரான்னா விஜய் அதுக்கு அரசியல் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு அரசியல் இருக்கணும் முதல்ல. விஜய் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சமாக ட்ராப் தான் ஆக போறாரு. ஸோ விஜயால கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண முடியாது. பாஜகவால் அதை ஃபில் பண்ண முடியுமா? பாஜகவுக்கு மேபி அண்ணாமலைக்கான ஒரு ஸ்பேஸ்லாம் கிரியேட் ஆனால் பாஜக ஓரளவுக்கு ஃபைட் பண்ண முடியும். பாஜகவால் அண்ணாமலைக்குலாம் அந்த கரிஸ்மா இருக்கு. அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக கொண்டு வந்தா, ஏடிஎம்கே ரொம்ப வீக் ஆயாச்சுன்னா அண்ணாமலை திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அதைத்தானே நான் அன்னைக்கே சொன்னேன்னு அவர் சொல்லுவார்ல, கட்சி நலன் தானே முக்கியம். பாஜக அவங்களுக்கு எது நல்லது தானே பார்ப்பாங்க. ஆமா. ஸோ இப்போ அதிமுக ரொம்ப வீக் ஆயிருச்சுன்னா பாஜகவுக்கு அப்புறம் தனியா நம்மளே வளர்ப்போமே, ஒரு ஸ்பேஸும் இருக்கு, நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, பவர் இருக்கு மேல. அண்ணாமலை வேற என்ன இறக்கி விடுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்ப இறக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அண்ணாமலை நல்ல டேலண்டான லீடர்லாம் வச்சுப்போம், ஐடியாலஜிக்கலாக ஏற்றுக்கல, பட் அவருக்கு விஷயம் இருக்குது, அவரு கொஞ்சம் கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடராக தான் இருக்கார். சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா பாஜகன்ற கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ என்டிகே எந்த பேக்கப்புமே இல்லாமல் 1% ஓட்டாக இருந்த கட்சி நீங்கள் 8% மாறி இருக்கு. என்டிகே கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்டோட பேக்கிங் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோட பேக்கிங் கிடையாது, ஃபினான்ஷியல் பேக்கிங் கிடையாது, எதுவுமே இல்லாமல் என்டிகேன்ற கட்சி 10 வருஷத்தில் 8% ஓட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. பாஜக 30 வருஷமா பாஜக வளர்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில். பிஎம் வராரு, ஹோம் மினிஸ்டர் வராரு, சிஎம்ஸ் எல்லாம் அங்கங்கிருந்து வராங்க, மணி இருக்கு, என்னெல்லாமோ பண்றாங்க. 30 வருஷமா பாஜக வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இப்போ ஒரு ஒரு மண் இருக்குன்னு வச்சுப்போம், அதில் நீங்கள் ஒரு விதையை போட்டு வளர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த விதைக்கான மண்ணாக அது இருக்கணும். கரெக்டான விதையை கரெக்டான சூழல் இருக்கக்கூடிய இடத்துல போட்டால் தான் அது கரெக்டாக வளரும். பாஜக அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு அரசியல் இருக்குல்ல, அதுக்கான ஃபெர்டைல் கிரவுண்டு தமிழ்நாடு இல்லை. ஸோ இவங்க அந்த விதையை போடுறாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க, உரத்தை போடுறாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் பெருசாக வளர மாட்டேங்குது. இன்னொரு சைடில் தமிழ் நேஷனலிசம்ன்ற ஐடியாலஜி இந்த மண்ணில் போட்டோன்னே டக்குன்னு 10 வருஷத்தில் 8% வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் அந்த சிக்கல் இருக்குது. பாஜகன்ற வண்டியை நீங்கள் தள்ளிட்டு போகணும். ஸோ அப்போ டிவிகேவுக்கு ஃபியூச்சரில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், பாஜகவுக்கு கொஞ்சம் அந்த கட்சியை வளர்க்குறது கஷ்டம் தான், என்டிகேவுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நான் என்டிகேன்றதை விட தமிழ் நேஷனலிசம்னு நான் சொல்லுவேன். என்டிகேவுக்குமே கட்சிக்குள்ளே சில மாற்றங்கள்லாம் தேவை இருக்குது. சில விஷயங்களை அவங்க மாற்றி ஆகணும். அவங்களோட பார்ட்டி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், அவங்களோட கொள்கை கோட்பாடுகளாக இருக்கலாம், அதெல்லாம் கொள்கை கோட்பாடு சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ் நேஷனலிசம் தான் கொள்கை, அது கரெக்டாக தான் இருக்குது, அதை காம்ப்ரமைஸும் பண்ணல, அது நல்ல விஷயம். எக்கனாமிக் பாலிசிஸாக இருக்கலாம், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். அதெல்லாம் மாற்றிட்டாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு நல்ல சாலிடான ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம். இன்ஃபேக்ட் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் உட்காந்து அவங்க யோசிப்பாங்கல்ல, என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும்னு எல்லா எலெக்ஷனையும் அவங்க யோசிப்பாங்க. பல பூத்தில் ஆளே கிடையாது. கரெக்டான சேஞ்சஸ்லாம் அவங்க பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக பெரிய ஒரு, ஏன்னா பூத் லெவலில் எல்லா கட்சிகளையும் ஆள் நிரப்ப முடியாது. அதிமுக டிவிகே வச்சிருக்காங்கண்ணே. டிவிகே வந்து நிறைய பூத்துல அவங்க ஆள் போட்டு வச்சிருக்காங்க டிவிகே. ஆனா என்டிகேவால அதை பண்ண முடியலன்னும் பொழுதுதான் நீங்க அதை நான் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசினேன் டிஸ்ட்ரிக்ட்லலாம். டிவிகேவாலையும் அப்படி பெருசா பண்ண முடியல. நான் சென்னையில கொஞ்சம் இடங்கள்ல பார்த்தேன், எல்லா இடங்களையும் பார்க்கல, கொஞ்சம் இடங்கள்ல பார்த்தேன். மோஸ்ட்லி பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்னு வரும்போது இந்த தடவை டிஎம்கே நல்லா ஆக்டிவா இருந்ததை பார்த்தேன். ஏடிஎம்கே கொஞ்சம் டவுன் தான். இந்த எலெக்ஷன்ல நான் பார்த்தது கொஞ்சம் டவுன் தான். டிவிகே ரொம்ப ரேரா நான் பார்த்தேன். மேபி பாண்டிச்சேரியில் இம்பாக்ட் இருந்துக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி. நீங்கள் பாண்டிச்சேரி சைடு, விழுப்புரம் சைடில் மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து சேலஞ்ச் என்னன்னா, திமுக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க ஜெயிச்சாங்கன்னா. அதை மீறி என்டிகே அரசியல் பண்ண வேண்டியிருக்கும்.
ஆனா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, தமிழ் நேஷனலிசம்கான ஸ்பேஸ் இருக்கு. அதை மீறி அரசியல் பண்ணா தாராளமா நிக்க முடியும். என்டிகேவுக்கு வந்து பெரிய ஒரு டைம், சூப்பரான டைம் இது ஆக்சுவலா. ஓகே, அடுத்த 5 வருஷம் அந்த எதிர்க்கட்சி ரோலை யார் பிளே பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் மக்கள் தீர்மானிக்க போறாங்க. அதிமுகவோட வீழ்ச்சிக்கான காரணமே அவங்களால அந்த எதிர்க்கட்சி வேலையை பண்ண முடியல, திமுக எதிர்ப்பு வேலையும் பண்ண முடியல. ஓகே, இதுக்காக தான் அந்த கட்சி இருக்கு. திமுக எதிர்ப்பு அரசியலை பண்றது அந்த கட்சி இருக்கு, அதை செய்ய முடியல. எதிர்க்கட்சி வேலையும் சரியா செய்ய முடியல. 5 வருஷம் நான் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்து சிஎம் ஆகணும்னு எப்படி ஆக முடியும்? 5 வருஷம் நீங்க முரட்டுத்தனமா வேலை பார்த்துருக்கணும்ல. அவருக்கு வேற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். இபிஎஸ் ஒன்றும் குறைஞ்ச ஆள்லாம் கிடையாது. உட்கட்சி பிரச்சனை, நிறைய பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை இருக்கலாம், தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா 5 வருஷம் நீங்க கண்ட்ரோல் இல்லாம பவர்ல இருந்திருக்கீங்க. பொதுவா அதிமுகவோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் எல்லாத்தையுமே உட்கார வைக்கிற இடத்துல பயங்கரமா உட்கார வச்சிருந்தாங்க. வாய்க்கு திறந்தா தூக்கிடுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 2016 இருந்து 21 வரைக்கும் குண்டக்க மண்டக்க எதையாவது பேசுவாங்க. செல்லூர் ராஜு என்னடான்னா அவர் ஒரு தெர்மோகோல் வச்சு விஞ்ஞான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ஈடுபட்டாரு. இதெல்லாம் என் ஜெயலலிதா இருக்கும்போது நடந்திருக்குமா? ஸோ அம்மையார் ஜெயலலிதா இல்லைன்ற போது பிடித்த மாதிரி செயல்படலான்ற ஒரு சூழல் ஏற்படுது. இது நம்ம கண் முன்னாடி நடக்குது ஏடிஎம்கே அந்த காலகட்டத்தில். அப்போ கரப்ஷனும் அதே மாதிரி நடந்திருக்கும்ல. அதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ உங்களால் ஃப்ரீயாக செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களோட கண்ட்ரோல் கீழே போயிருவீங்க நீங்கள். பார்க்கலாம். இந்த டிஸ்கஷனே நம்ம வந்து டிஎம்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தள்ளி வச்சுட்டு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு 10 நாள் இருக்கு, என்ன ரிசல்ட் வரும்? இது ஆக்சுவலாக இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெயிச்சாங்கன்னா இந்த வெற்றி என்ன பொறுத்தளவில் இது திமுகவோட வருங்கால வரப்போற வீழ்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக அமையும்னு பார்க்குறேன் இந்த வெற்றி. இப்போ திமுக பலவீனமாக இருக்குன்றதை ஏற்றுப்பீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. திமுகவுக்கு முன்னாடி மாதிரிலாம் மக்களை சேர்க்க முடியாது. முன்னாடி மாதிரி தலைவர்கள் கிடையாது. காசு கொடுத்தா தான் எல்லாம் வராங்க, காசு கொடுத்தா தான் ஓட்டே வருது. ஐடியாலஜி கிடையாது இன்னைக்கு. இது எதுவுமே இல்லை. ரெண்டாவது, விஜய் திமுகவோட ஓட்ஸையும் உடைப்பார். ஸோ திமுகவோட ஓட் ஷேருமே ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் திமுக ஆன்டி இன்கம்பன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே சேருது. ஸோ ஒன்று உங்கள் பார்ட்டி சுருங்கிட்டு இருக்கு, ஓட் ஷேர் சுருங்கிட்டு இருக்கு, உங்கள் லீடர்ஷிப் வீக் ஆகிட்டு இருக்கு. வடிவேல் சொல்லுவார்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு. அந்த இடத்துல தான் இப்போ நிற்கிறீங்க. பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆனால் பேஸ்மெண்ட் உங்களுக்கு வீக் ஆகிட்டே இருக்கு. பேஸ்மெண்ட் வீக் ஆகிட்டே என்ன ஆகும்? உடஞ்சிரும், பில்டிங் கொலாப்ஸ் ஆகும், பில்டிங் சாஞ்சிரும் ஒரு பாயிண்ட்ல. அந்த இடத்த நோக்கி தான் திமுக இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.